ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு தாங்க. டக்குன்னு ஏதாவது வேலை இருந்து சமைக்க முடியல அப்படின்னு சொல்லணும்னா, ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வெஜிடபிள் எதுவும் சேர்க்காத ஒரு பிரிஞ்சி சாதம் தான் சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானுமே வெளியே போயிட்டு வந்ததுனால ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த பிரிஞ்சி சாதமே செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளவு குவான்டிட்டி அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக போட்டுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க நிறைய ஸ்பைஸ் போட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயத்தை. அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று மட்டும் தாங்க லைட்டாக கீரி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதை கீராமல் அப்படியே சேர்த்தோம்னா அப்படியே வெடிச்சிடும். அதனால தான் லைட்டாக கீரி சேர்த்துருக்கேன். அப்போ குழையாது, காரம் வராது. ஜஸ்ட் அது ஃப்ளேவருக்காக மட்டும் தான் இருக்கும். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நான் அரைச்சி கொஞ்சம் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன் நிறைய. ஏன்னா அப்பப்போ நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் தேவைப்படும். டக்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நம்ம என்ன வேணால் சமைச்சிடலாம் டக்குன்னு. அதுக்காகவே கொஞ்சம் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அரைக்கும் போது நான் அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அரைப்பேன். அப்படி இல்லைன்னா மஞ்சள் சேர்த்து இஞ்சி பூண்டு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸில் 2 தக்காளி போட்டுருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் இருந்து நான் கரம் மசாலா கொஞ்சமாக வெறும் அந்த தனி மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு தயிர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தாங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேன்னு இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ரெட் க்ரீன் பார்க்கும் போதே அழகாக அப்படி நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, அப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். பாஸ்மதி அரிசினா நம்ம சீரக சம்பா இல்லைனா புல்லட் அரிசி, வீட்டு அரிசி அந்த மாதிரி இருந்தால் 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நான் அரிசியுமே நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கும் போதே நம்ம அரிசி எப்போவுமே கழுவிடணுங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் எதுக்கு ஊற வச்சுருந்தாலுமே நம்ம கழுவிட்டு ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும். இல்லைனா அதுக்கப்புறம் கழுவும் போது அரிசிங்கெல்லாம் உடஞ்சிரும். அப்புறம் அரிசியை நல்லா கழுவி வச்சுருந்ததுனால அப்படியே தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து போட்டாச்சு. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த பேக்கில் வாங்கிட்டு வந்திருந்தது. இது கொஞ்சம் நல்லா நீளமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்மதி அரிசி இப்படி இல்லை, இவ்வளோ நீளமாக இல்லை. அதுக்கப்புறமா உப்பு கம்மியாக இருந்ததுனால அதையுமே செக் பண்ணி பார்த்து போட்டுட்டேன். ரொம்ப இது மிக்ஸ் பண்ணாமல், ஏன்னா அரிசி உடஞ்சிரும் பாஸ்மதி அரிசி. அதை சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நான் ஒரு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களோட குக்கர் விசில் 3 விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கி விசில் நல்லா போனதுக்கப்புறமா திறந்து பாருங்களேன். அப்படியே பார்க்குறதுக்கே நல்லா நீளமாக நல்லா இருக்குது பாஸ்மதி அரிசியில். இதில் ஒரே ஒரு குறை தாங்க, அது என்னன்னு மட்டும் சொல்லிடுங்களேன். என்னென்னா நம்ம சிக்கன் போட்டிருந்தோம்னாலே சிக்கன் பிரியாணி, இல்லைனா மட்டன் போட்டிருந்தா மட்டன் பிரியாணி, அவ்வளோதாங்க. அது மட்டும் தாங்க இதில் மிஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சுபாக்குமே அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். அவங்களுக்கு ஒரே ஒரு எக்கு மட்டும் நான் வேக வச்சுருந்தேங்க. குட்டியாக அந்த கப்பில் பக்கத்தில் இருந்தது பாருங்கள், அதில் தான் நான் வேக வைப்பேன். ஒரே ஒரு எக்கு மட்டும். உள்ளே இருக்கிற மஞ்சக்கரை எடுத்துகிட்டு அதில் பெப்பர் சால்ட்டு போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் வத்தல் வீட்லேயே பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் என்ன லஞ்சு கொடுத்து அனுப்புனீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.